இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஷோ என்ன கிளம்பி வந்துட்டே இருக்கு, அதுவும் நம்ம குரூப்ல இருந்து. ஓ இன்னைக்கு மதர்ஸ் டேவா? ஓகே ஓகே, ஹாப்பி மதர்ஸ் டே. இனிய அன்னையர் தினம். அம்மா தான் கடவுள், அம்மா தான் தெய்வம். ஓ 8 ஷோக்கு பாலிஷ் போடுறது உனக்கு ஒரு பண்ணி கிடைக்குமா? அட பாவீங்களா, அதெல்லாம் டூ மச்ரா. தாயை விட பிரசக்தி எதுவுமே இல்லையா? எல்லா டைலாக்கையும் படுத்து வந்து காப்பி அடிச்சிருக்கீங்க. என்ன எல்லாருமே ஹிரஸ் போட்டானுங்க, நம்ம தான் இன்னும் போடாமல் இருக்கோமா? சரி இருங்கடா, நானும் போய் போடுறேன். அம்மா அம்மா திரும்ப கொஞ்சம் ரொம்ப காட்டுறியா? என்ன எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன் நீ இந்த மாதிரி பண்ற? இப்பதானே வேலையை முடிச்சு படுத்தேன். அம்மா கொஞ்சம் பல்ல காட்டுறியா? சே சீஸ். தேங்க்யூ ஸோ மச். படுத்துக்கல. அப்பாடா, எப்படியோ அம்மாட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு டேலண்ட் வேற போடணுமே, என்ன போடுறது? சரி போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அதே வருது. ஐயோ ரொம்ப டூ மச்சாக இருக்கும், நம்மளை கலாச்சி சாவடிச்சிருவானுங்க. வேற 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 ஏதாவது? இது செம்மையாக இருக்கே, இதை போட்டுருவோம். ஓகே, ஹாப்பி மதர்ஸ் டே. அப்பாடா, ஓகே இன்னைக்கு கணக்கெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. அப்பாடா, கொஞ்சமாவது ஃபோனை பார்ப்போம். என்ன இன்னைக்கு ஒரே ஸ்டேட்டஸாக வந்து குவிஞ்சிருக்கே. மதர்ஸ் டேக்கு எல்லோரும் விஷ் போட்டிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ் தான். தீபாவளி, பொங்கல், பிறந்தா, செத்தா கூட ஸ்டேட்டஸ் தான் இப்போலாம் போடுறாங்க. ஆனால் யாரும் நேரில் வந்து எதுவும் விஷ் பண்ண மாட்டாங்க. இந்தா பாரு, நான் பெற்றது கூட தான் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்கு. ஓஹோ, இதுக்குத்தான் இந்த அம்மா வந்து தூக்கத்தில் எழுப்பி நம்மளை ஃபோட்டோ. தாய் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லாமல் தாய் இல்லை, ஹாப்பி மதர்ஸ் டே அம்மோ. இதுக்கு தான் என்னை அக்கறையாக எழுப்புனா போல இருக்குது ஸ்டேட்டஸ் போட. அப்போ கூட ஸ்டேட்டஸ் போட்டாலே எனக்கு நேரில் விஷ் பண்ணாலா? என்ன உலகமோ, உலகமே மாறி போச்சு. இந்த ஃபோனை பார்த்தாலே டென்ஷன். செக். ஏய், எங்கேருந்து இப்படி குதிக்கிற? பட்டையும் கோட்டையுமா பக்தி பரவசமாக இருக்க. மா என்னம்மா இப்படி பொசுக்குன்னு கலாய்ச்சிட்டீங்க? அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, என்ன போதுக்கு? மம்மி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அதுக்கு என்னடி இப்போ? அப்படியே ஒரு 500 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். எது 500 ரூபாயா? எட்டு சிறுப்பு. மாமா நில்லுமா. என்னம்மா நீ? அம்மா இன்னைக்கு என்னதான் தெரியுமா, நீ இன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதும்மா. ரத்தப்பட நான் இருக்கிறப்ப நீ வேலை செய்ய போற கூடாது. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? ஸோ வெளியில 4 பேர் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. போய் உட்காரப்போ, போய் உட்காரப்போ. போமா நீ போ. இன்னொன்னு, உனக்கு ஏதாச்சும் பெரிய ஆசை இருக்காமா? சொல்லு, ஏதாச்சும் பெரிய ஆசை இருக்கா? சொல்லு, டப்புன்னு சொல்லு. எனக்கு எந்த ஆசையும் இல்லடி. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கடி. நீங்கள் எதுவும் எனக்கு செய்ய தேவையில்ல. என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாம்பார் முட்டை வச்சுட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு மதர்ஸ் டே, எதுவும் ஸ்பெஷல் இல்லையா? மதர்ஸ் டேக்கு நீங்கள் தான் எனக்கு ஸ்பெஷல் பண்ணணும், நான் உங்களுக்கு பண்ணி தருவேனா? ஹாப்பி மதர்ஸ் டேமா. அதெல்லாம் இருக்கட்டும். கடுகுட பழம் அந்த 10 ரூபா நீ தானே எடுத்த? ஐயோ கேட்க மாட்டாங்க நினச்சா கேட்டாங்களே. சரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யுங்க, நான் வரேன். போ எப்படி போகுது பார். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. மா ஹாஸ்னி, இன்னமோ சமைக்க விடாமல் நீயே சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னு சொன்னி, என்னன்னு அது எடுத்து வரையா கொஞ்சம்? அது வரேம்மா. பாத்தியா ரெடி பண்ணிட்டேனே. கெஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணியிருப்ப நீ? இந்த சாக்லேட்டை வச்சு கேக் தானே பண்ணியிருக்க? இல்லையே, உனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிராப் வச்சு சூப் பண்ணிருக்கேம்மா. இந்த டேஸ்ட் பண்ணி பாரு. எனக்கே பண்ண தெரியாது, நீ எப்படி பண்ண? கஷ்டப்பட்டு யூடியூப்ல இருந்து டிஷ்ஷை தேடி பண்ணியிருக்கேம்மா.
கார் போகுது. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கா? ஹாசினி, இனிமேல் இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி டிஷ்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தாத ஹாசினி. ரொம்ப சுமாராக தான். ஏம்மா அவ்வளோ சூப்பர்? ஓ அவ்வளோ சுமாராக இருக்கா? ஆமாம். சே போமா, உனக்காக கஷ்டப்பட்டு யூடியூப்ல டிஷ் எல்லாம் பார்த்து செஞ்சேன்னா நல்லா இல்லைன்னு இப்படி ஒரே வாரத்தில் முடிச்சிட்ட பார்த்தியா? எத்தனை வாட்டி நீ நல்லாவே பண்ணலாம், நாங்கள் நல்லா இருக்கனாலும் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு பேருக்காக நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. போமா போமா, நைட்டு டின்னருக்கு வச்சு நண்டு தான் வேஸ்ட்டாக போச்சு இப்போ. The next day. ஹாசினி ஹாசினி, நானே கூப்பிடலான்னு இருந்தேன் ஹாசினி. டீ போடணும் ஹாசினி. டீ தூள் வாங்கி வந்து கொடுத்துட்டு போறியா? டீ தூளா? நான் போய் வாங்கணுமா? அதோட போமா. நேற்று என்னடி சொன்ன நீனு? என்ன சொன்னேன்? அம்மா நீ எந்த வேலை செய்ய தேவையில்லம்மா, உனக்கு எல்லா வேலையும் நானே செய்கிறேன்னு சொன்னேன்லம்மா. அது நேத்து, நீ சொல்ற டீ இன்னைக்கு. நான் விளையாட போறேன் போமா. ஒரு டீ தூள் வாங்கி தர மாட்டாலாம், வெளியில் விளையாட போகிறாளாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இன்னும் நிறைய டேஸ்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு மதர்ஸ் டேக்கோ ஃபாதர்ஸ் டேக்கோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறதாலோ ஸ்டோரி போடுறதாலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கேக் செஞ்சு கொடுக்குறதாலையோ அவங்களுக்கு ஹாப்பியாக போகிறதே கிடையாது. அப்போ இருந்த அப்பா அம்மாவும் சரி, இப்போ இருக்க அப்பா அம்மாவுக்கும் என்ன சந்தோஷம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிட்ணும். இந்த மாதிரி சில பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு பண்ணாலே பெரிய கிஃப்ட்டு. வேறு எதையும் பண்ணி நீங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த முடியாது. கண்டிப்பாக. ஸோ வந்து மதர்ஸ் டேக்கு நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் ஹாப்பியாக அவங்கள வச்சு இல்லாமல் மற்ற எல்லா நாளும் வச்சு என்ஜாய் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்ம கூட ரொம்ப கேரிங்காக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் நம்ம பேரண்ட்ஸ் கூட ரொம்ப கேரிங்காக இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஸ்மூத்தாக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா மதர்ஸ்க்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். மரம் போல் என்னை